ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே பெட்ஸ் அண்ட் டெக் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மீல்வார்ம்ஸ், உணவுப்புழு. இல்லை, அதை எப்படி கல்டிவேட் பண்ணுறது, எப்படி பராமரிக்கிறது, எப்படி ஃபிஷ்ஷுக்கோ இல்லை கோழிக்கோ ஃபீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் ஒரு 1.5 நமக்கு நீங்கள் ஃபுல்லாக கோதுமை தவிட கொட்டி நல்லா பரப்பி விட்டுருங்க. நான் எப்படி பண்ணுறேனோ அதே போல் பண்ணுங்க. கோதுமை தவிட நல்லா பரப்பி விட்டுட்டு இது பண்ணுங்கள். இந்த வார்ம் இந்த மீல் வார்முக்கான வண்டு எங்கேருந்து கிடைக்குன்னா, பழைய பாத்திரம், அதில் இருக்க இந்த மிளகாய் காம்பு, அப்படி இல்லைன்னா இந்த பிரிஞ்சி எல்லாம் போட்டு வச்சிங்கன்னா அதில் கிடைக்கும். இதோ பாருங்கள், இப்போ இந்த டப்பாவில் நான் அந்த மாதிரி தான் போட்டு வச்சுருக்கேன். வண்டு உருவாகியிருக்கு பாருங்கள். அந்த வண்டை இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாகவே அந்த இது தான் மீல் வார்முக்கான வண்டு, அதாவது அடால்ட். இந்த அடால்ட்டு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அதை மேயுது பாருங்கள். இது எல்லாமே இதிலேருந்து எடுத்தது தான். ஸோ இதை என்ன பண்ணணுன்னா, இந்த அடால்ட் வண்டை அப்படியே நீங்கள் வச்சுருக்க கோதுமை தவிட்டில் இது பண்ணிவிடுங்க. கொட்டிட்டு இது பண்ணிங்கன்னா வண்டு மேயறது உங்களுக்கு தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி இடத்துல தான் இந்த அடால்ட் வண்டுலாம் நிறையா கிடைக்கும். ஸோ எல்லாம் களைச்சி விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கார்ட்போர்ட் ஷீட்டை கட் பண்ணி அங்கங்கே, ஏன்னா இது ரொம்ப இருட்டான பகுதியில் தான் வளரும். ஸோ நீங்கள் அதுக்கு இருட்டு கொடுக்கணும். அதோட கார்ட்போர்டு வைங்க அங்கங்கே ஒன்று. இந்த மாதிரி வைக்கிறதுனால என்ன ஆகும்னா, அது ஈஸியாக மறைஞ்சிக்கும். அதுக்கு நிறையா மறைஞ்சிக்கிற இடம் தான் வேணும். ஸோ அதை மறைஞ்சிக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு ஃபீடிங்க்கு பிரியாணி இலை, அதாவது பிரெஞ்சு இலைன்னு சொல்லுவாங்கள்ல, அதை கொஞ்சம் கொஞ்சம் போட்டிங்கன்னா அது மூலயமா அது அதையும் சாப்பிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நீங்கள் அதுக்கு சும்மா சின்ன சின்ன பீஸாக ஒரு 4 இல்லை 5 பீஸ் சும்மா ஸ்லைஸாக கட் பண்ணி அங்கங்கே இது பண்ணி விடுங்க. பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி போட்டுட்டு இருக்கிறேன் எல்லாமே. அதுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். இது போட்டு முடிச்சுட்டு இது 3 டேஸ்க்கு 1 டைம் செக் பண்ணுங்க. உங்கள்கிட்ட உருளைக்கிழங்கு இல்லைன்னா கேரட்டு இல்லை ஆப்பிள் அதெல்லாம் போடுங்க. ஆனால் போடக்கூடாததுன்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம், தண்ணி, தக்காளி, வெங்காயம், இது எதுவுமே மீல் வார்முக்கு அந்த இது வண்டுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது. அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த வண்டு சீக்கிரம் இறந்துடும். இது என் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நான் ரெடி பண்ண மீல் வார்ம் கல்ச்சர். இதுவும் சேம் அதே ப்ராசஸ் தான். வண்டு அந்த டப்பாவிலேருந்து தான் எடுத்தேன். ஆனால் வண்டு பார்த்திங்கன்னா என்கிட்ட அப்போ கம்மியாக தான் இருந்தது. ஒரு 20 வண்டு தான் இருந்தது. இதே போல் என்கிட்ட 2 ட்ரே இருக்குது. இப்போ ஒரு ட்ரேவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வண்டு இருக்கிறது தெரியும். இதுக்கு இது தான் நான் எப்பயுமே உருளைக்கிழங்கு தான் கொடுக்குறேன். ஓரளவு இதுவாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தண்ணி முக்கியமாக வைக்கக்கூடாது. அதே போல் ஃபீடிங் ஒழுங்காக பண்ணலன்னா உடனடியாக இறந்துடும். அதுதான் இதில் ஒரு பெரிய இதுவே. பராமரிக்கிறது ஒன்றும் பெரிய இதுவே இல்லை. ஸோ இதுக்கு ஃபீடு 3 டேஸ்க்கு ஒரு வாட்டி ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கணும், அந்த உருளைக்கிழங்குல காயிற வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து உங்களுக்கு புழு வண்டு நான் எடுத்து காட்டுறேன். இதுதான் அடால்ட் வண்டு, மீல்வார்ம் வண்டு. பாருங்க, நல்லாமே இதான். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் புழு அங்கங்கே அதிகமாக மேய்ஞ்சிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா என் கையில் பார்த்தீங்கன்னா எடுத்து தனியாக வைக்கிறேன் பாருங்கள். எடுத்து வைக்கிறது எல்லாமே புழு தான். இருங்க, உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். நீங்கள் இது ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோன்னே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு
மினிமம் ஒரு 1500 மேலே புழு வந்து உருவாக ஆரம்பிக்கும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து வளர ஆரம்பிச்சிடும். அதுதான் இந்த டார்க் மில்லரோட ஸ்பெஷாலிட்டியே. டார்க் மில்லருன்றது ஒன்றுமே இல்லைங்க, பெரிய இது இல்லை. தானியத்தை வந்து கொறித்து தின்றது தான் டார்க் மில்லர். அதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் புழு நெல்லி இது பாருங்கள். இன்னும் உங்களுக்கு அதிகமாக காட்டுறேன் இருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கிளறினீங்கன்னா அங்கே நிறையா நெல்லியிற புழு தெரியும். நான் வந்து மார்னிங் தான் பார்த்தேனே. இந்த வீடியோ எடுக்கும்போது தான் 1 மந்த்து மினிமம் ஒரு 20 days இருக்கும். அப்போ தான் வந்து இந்த கல்ச்சரை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வெறும் ஃபீட் மட்டும் கொடுப்பேன். வண்டு மட்டும் அதிகமாகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கிளறி பார்த்தா தான் தெரிஞ்சுது, நிறைய புழு வந்து அதில் கிடைக்க ஆரம்பிச்சிது. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே நெல்லியும் பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. வண்டுக்கு சைட்லேயே வந்து இந்த பாருங்கள், ஜூம் போய் காட்டுறோம் பாருங்கள். இதில் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். ஒரு கைப்பிடி அளந்தீங்கனாலே அந்த ரேஞ்சுக்கு தான் இதில் வந்து புழுலாம் வந்து இதுவாக இருக்கும். இது வந்து ஸ்டார்ட்டப் ஒரு வாட்டி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்டிங்கன்னா, இது மட்டும் ஃபீட் மட்டும் பண்ணலன்னா மட்டும்தான் இந்த கல்ச்சர் வந்து க்ராஷ் ஆகுமே தவிர, நீங்கள் ப்ராப்பராக ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த கல்ச்சர் வந்து நல்லா அதை பாட்டுக்கிட்டு கல்ச்சர் ஆகிட்டு அப்படியே இதுவாகிட்டே இருக்கும். அதிகமாகுமே தவிர என்றைக்குமே வந்து இது வந்து கம்மியாகாது. பார்த்தீங்கன்னா என்னோடய மீல்வார்ம், இதுலேருந்து கல்ச்சர்லேருந்து மீல்வார்ம் எடுத்து ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ண போகிறேன். அந்த லைட் எரியிற இடத்துல தெரியறது வந்து லார்வா. இது லார்வா, ஓகேங்களா? இப்போ வந்து இதை வந்து ஃபைட்டுக்கு ஃபீட் பண்ண போகிறேன். மீல்வார்ம்ன்றது ப்ரோட்டீன் அதிகமான லைஃப் ஃபுட்டு. ஃபிஷ்ஷுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணலாம், ஃப்ளவரானுக்கு ஃபீட் பண்ணலாம். அதே போல் இதுக்கு வந்து லங்ஸோ ஹார்ட்டோ கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சுவாசிக்கிறது பார்த்திங்கன்னா வயிற்று வழியாக தான் சுவாசிக்கும். இப்போ வந்து என்னோடய 2 ஃபிஷ்ஷுக்கும் வந்து மீல்வார்ம் வந்து ஃபீட் பண்ணுறேன். மீல்வார்ம் வந்து கல்ச்சர் பண்ணுறது வந்து பெரிய விஷயமே இல்லை. வீட்டில் வீணாக போன கோதுமை மாவு, அரிசி இதெல்லாம் இந்த மீல்வார்ம் வந்து ஈஸியாகவே கிடைக்கும். என்ன ஒன்றுனா டைம் ஆகும். நம்ம வந்து மீல்வார்மை பொறுத்த வரைக்கும் டைம் கொடுக்கணும். 4 to 20 days இல்லை 25 days வந்து கல்ச்சர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொடுக்கணும். எனக்கு மினிமம் 25 days ஆச்சு கல்ச்சர் ஸ்டார்ட் ஆக. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே ஓனாக பண்ணது தான். நான் ஸ்டார்ட் அப் கல்ச்சர் போய்ட்டு வெளியில் வாங்கலை. இப்போ இந்த ஃபிஷ்ஷுக்கு நான் ஃபீட் பண்ணுறேன், அதை எடுக்கும் பாருங்கள். இந்த மீல்வார்ம் பொறுத்த வரைக்கும் இந்த கல்ச்சர் வந்து ஸ்டார்ட் அப் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இதை வந்து ஈஸியாகவே இது பண்ணிடலாம் வீட்டிலே. எனக்கு இது ஆகிறதுக்கு செலவு பார்த்திங்கன்னா, இது ரெடி பண்ணுறதுக்கு ட்ரே ஒரு 45, கோதுமை தவிடு 30, மொத்தம் 75 ரூபாயில் எனக்கு மீல்வார்ம் ஸ்டார்ட் அப் கல்ச்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபைட்டருக்கு வந்து அந்த மீல்வார்ம் கொடுத்துருக்கேன், எடுக்குது பாருங்கள். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும், என் ஃபைட்ரு வந்து மீல்வார்ம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எஸ்கே பெட்ஸ் அண்ட் டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.